அடுத்து நம்மளுடைய ஆம்பூரிலிருந்து ஜோதிட ஸ்ரீ ஆஸ்ட்ரோ அசோகன் அவர்கள் வருகிறார். வாங்க சிவா, வணக்கம். அசோகன் அவர்களுக்கு நம்முடைய சங்க தலைவர் திரு ரவிராஜன் அவர்கள் பற்றி கௌரவிப்பார். நன்றி, வணக்கம். என் பேர் அசோகன். நான் ஆம்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேச்சு முதல் மேடை பேச்சு இதுதான். ஓம் மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மூஷிக வாகன மோதகாஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பேரன்பு உள்ளம் கொண்ட வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் ஜோதிட மாநாட்டிற்கு வருகை தரும் ஜோதிடர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்ற நம் சங்க தலைவர்கள், என் குருநாதர் ஜோதிட மாமுனி ஜோதிட வித்தகர் திரு ஆஸ்ட்ரோ பாலா வெள்ளூர் ஐயா நிறுவனர் அவர்களுக்கும், ஜோதிட கவி தலைவர் திரு ரவிராஜன் ஐயா அவர்களுக்கும், ஜோதிட மகாஸ்ரீ கௌரவ ஜோதிட இணை ஆசிரியர் திரு ஆர் சதீஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட திலகம் டாக்டர் சிவலிங்கம் ஐயா செயலாளர் வாரா வெள்ளூர் அவர்களுக்கும், நம் சங்க தலைவர்களுக்கும் மற்றும் இந்த வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் வாரா நடத்தும் கருத்தரங்கு மற்றும் பொதுக்குழு கூட்டம் மாநாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட வல்லுநர்கள், ஜோதிட பெரியோர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட நண்பர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வருக என வரவேற்று என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பேச வந்திருக்கும் எடுத்துக்கொண்ட தலைப்பு அனுபவத்தில் கண்ட ஜோதிட உண்மை. இதுல ஒரு ஜாதகருக்கு, அதாவது லக்னமும் சரி ராசியும் சரி ஒரே கட்டம், ரெண்டுமே ஒண்ணு. இதுல ராசியில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. அந்த அர்த்தாஷ்டம சனி பகவானின் உச்சம் பெறும் நிலையில் அந்த ஜாதகருக்கு ஒரு டைமில் சாலையில் அவர் சரியான பாதையில் சரியான விதிமுறையில் 2 வீலர் வண்டியில் போய்கொண்டிருக்கும் பொழுது, இவருக்கு பின்னால் ஒருவர் 2 வீலர் வண்டியில் வந்து கொண்டிருக்கும் சமயம் திடீரென்று அவருக்கு நிலை தடுமாறி முன்னால் சென்று கொண்டிருந்த ஜாதகரின் பின்புறம் வண்டியில் மேல் மோதி பிடித்து விபத்தினை ஏற்படுத்திவிட்டார். இதில் இவர்களுக்கு யாருக்கும் இரத்த காயங்கள் ஏற்பட்டதே தவிர உயிர்கண்டம் ஏற்படவில்லை. இந்த விபத்தினை ஏற்படுத்தியவர் யார் என்று விசாரித்ததில் அவர் நீண்ட தொலைவில் இருந்து வருவதாகவும், அவரை பார்ப்பதற்கு அவர் ஒரு உடல் ஊனமுற்ற, ஒரு கால் தாங்கி நடப்பவர் என்றும் தெரிய வந்தது. பிறகு பாவம் புண்ணியம் பார்த்து விட்டதில் அவரும் கிளம்பி போய்விட்டார். இதில் நம் ஜோதிடத்தில் சனி பகவானின் அம்சத்தில் முடவன் என்றும் ஜோதிடர்கள் கூறுவார்கள். ஆக இந்த ஜாதகருக்கு இரத்த காயம் ஏற்பட்டு விபத்து நடந்தது யாவும் இந்த ஜாதகரின் கட்டம் அமைப்பில் 4ஆம் இடத்தில் ஆகிய மகரத்தில் அர்த்தாஷ்டம சனிக்கு
அர்த்தாஷ்டம சனி பகவானின் உச்சம் பெற்று விலகிய நிலையில் விபத்து நடந்து உடல்நிலை சரியாகி பின்னர் 2-3 மாதம் ஆகிய பின்னர் அந்த ஜாதகரின் லக்னத்தில் இருந்து 5ஆம் இடம் ஆகிய கும்பம் ராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து நிலை பெற்று அந்த ஜாதகருக்கு சனி பகவானின் அம்சமாகிய உழவன் என்கிற கால் ஊனமுள்ள வேறு ஒருத்தரின் மூலமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க உதவி புரிந்து வேலை வாய்ப்பினை கிடைக்க பெற்றார். இதில் பொதுவாக ஒரு ஜாதகர் கட்டத்தில் சனி பகவானின் ஆட்சி, நீச்சம், உச்சம், நட்பு இவைகளில் பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் பெறுவதால் இந்த ஜாதகருக்கு தீமையும் நன்மையும் அதிகம் பெறுகிறார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜாதகருக்கு விபத்தினை ஏற்படுத்தி தீமை செய்தவர் வேறமுடவன் என்றாலும் நன்மைகள் செய்தவரும் வேறமுடவன். இதில் உடல் ஊனமுற்றவரின் முடவன் வேற வேற என்றாலும் இடங்கள் வேற வேற என்றாலும் இரண்டும் சனி பகவானின் அம்சமே ஆகும் என்று அனுபவ ஜோதிடத்தில் கண்ட உண்மை என்று ஜோதிடம் கணிக்கிறது என்பதும், இவை ஜோதிடத்தில் ஒரு பின்னூட்டம் என்றும் ஜோதிடத்தில் கருதுகிறார்கள் என்பதுடன் இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஜோதிட மாநாட்டை பற்றின என்னுடைய சிறு கவிதை நடையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது, பண்டைய காலமாக ஜோதிடம் வளர்ந்தும் மேலும் வளர்ந்திட, இன்றைய நிகழ்காலத்திலும் ஜோதிடம் நிறைந்தும் மேலும் நிறைந்திட, வாரா நடத்தும் கருத்தரங்கில் ஜோதிடம் மலர்ந்தும் மேலும் மலர்ந்திட, எதிர்காலத்திலும் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சி சிறந்தும் மேலும் சிறந்திட, நாளும் பல ஜோதிட கலைகளை யாவும் கற்றிடவும் கற்றிட வருக வருக என வரவேற்று வாழ்த்தும் உள்ளங்கள் பலவாகும். ஆகையால் மற்றும் இங்கு வந்து பேச எனக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து ஜோதிட அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். ஐயா திரு அசோகன் பேசின வார்த்தைகள்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி வந்துச்சுன்னா நம்ம அமைதியா இருந்தா கூட நமக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படும். இதே சனி பகவான் 5ஆம் இடத்துல திரிகோண அந்தஸ்து பெறும்போது கண்டிப்பாக நன்மைகள் உண்டு அப்படின்னு அனுபவத்தை சொல்லியிருக்காரு. உண்மைதான் இல்லை இல்லையா? சனி பகவான் திரிகோணத்துல வரும்போது நிச்சயமா ஒரு இமூவபிள் அசட்டே வாங்க வாய்ப்பு உண்டு. அதனால பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. நன்றி சிவா, நன்றி.